வணக்கம் நண்பர்களே, வெற்றி வாசல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் சொல்லப் போகும் இந்த கதை வாழ்க்கையில் எத்தனை முறை தோற்றிருந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் தைரியத்தை உங்களுக்குள் உருவாக்கும். உன்னை உலகம் நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை, நீ உன்னை நம்பும் வரை உன் தோல்வி நிரந்தரமல்ல என்று நான் சொல்லப் போகும் இந்த கதை வாழும் வரை போராடு என்பதன் உண்மையான அர்த்தத்தை உனக்கு உணர்த்தும். ஒரு கிராமத்தில் வயதான ஒரு விவசாயி இருந்தார். அவரிடம் ஒரு சிறிய குதிரை மட்டுமே இருந்தது. ஒரு நாள் அந்த குதிரை காட்டுக்குள் ஓடிவிட்டது. கிராம மக்கள் அனைவரும் வந்தார்கள். ஐயோ, உன் அதிர்ஷ்டம் போய்விட்டதே என்றார்கள். விவசாயி அமைதியாக சிரித்தார். இது நல்லதா கெட்டதா, காலம்தான் பதில் சொல்லும் என்றார். மறுநாள் அந்த குதிரை தனியாக வரவில்லை, அதனுடன் 3 காட்டுக் குதிரைகளையும் அழைத்து வந்தது. இப்போது மக்கள் நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி என்றார்கள். விவசாயி மீண்டும் அதே பதிலை சொன்னார், காலம்தான் பதில் சொல்லும். சில நாட்களில் அவருடைய மகன் அந்த குதிரையை பழக்க முயன்றான். ஆனால் கீழே விழுந்து கால் முறிந்தது. மக்கள் மீண்டும் எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம் என்றார்கள். விவசாயி அமைதியாக காலம்தான் பதில் சொல்லும் என்றார். ஒரு வாரம் கழித்து அந்த நாட்டில் போர் தொடங்கியது. அனைத்து இளைஞர்களையும் இராணுவத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். ஆனால் கால் முறிந்திருந்ததால் விவசாயியின் மகனை யாரும் அழைத்துச் செல்லவில்லை. அப்போது கிராம மக்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது. இன்று தோல்வியாக தெரியும் ஒரு சம்பவம் நாளை உன் வாழ்க்கையையே காப்பாற்றும் ஆசீர்வாதமாக மாறலாம். வாழ்க்கை சொல்லும் பாடம். நண்பர்களே, வாழ்க்கையில் எது நடந்தாலும் உடனே அதை தோல்வி என்று முடிவு செய்யாதீர்கள். சில கதவுகள் மூடப்படுவது அதைவிட பெரிய கதவு திறக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். எனவே வாழும் வரை போராடு. உன் நேரம் வரும் வரை உன் கனவை விடாதே. இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நாளை அதே கண்களில் வெற்றியின் மகிழ்ச்சி இருக்கும். வாழும் வரை போராடு. ஏனென்றால் வெற்றி எப்போதும் விடாமல் போராடுபவர்களை தேடித்தான் வரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற சக்தி வாய்ந்த மோட்டிவேஷன் கதைகளை தொடர்ந்து பார்க்க வெற்றி வாசல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய ஊக்கமளிக்கும் கதையில் சந்திப்போம்.